श्री विष्णुचित्त कुलनंदन कल्पवल्लीं श्री रंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदाम् अनन्यशरणः शरणं प्रपद्ये। अन्नवयल पुதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் இந்த சம்சாரத்தில் வாழக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு உஜ்ஜீவனம் அடைவதற்கு ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த உலகத்தில் ஆழ்வார்களையெல்லாம் பிறப்பித்தான். சில ஜீவாத்மாக்களுக்கு விசேஷமான அனுக்கிரகத்தை செய்து அவர்களுக்கு ஒப்பற்ற ஞானத்தையும் பக்தியையும் பகவானே வழங்கினார். பொதுவாக ரிஷிகள் அனைவருமே தாங்கள் முயற்சி செய்து சிறந்த ஞானத்தை தவ வலிமையாலே அடைவார்கள். அப்படி இல்லாமல் பகவானுடைய அனுக்கிரகத்தாலே ஞானத்தை பெற்றபடியால் ஆழ்வார்களுக்கு ஏற்றம் உண்டு. அந்த ஆழ்வார்கள் பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மழிசை ஐயன், அருள்மாறன், சேரலர்கோன், துய்ய பட்டநாதன், அன்பர்தாள் தூளி, நற்பாணன், நற்கலியன் என்று எண்ணப்படுகிறார்கள். அத்தனை ஆழ்வார்களும் ஆண்களாக பிறந்திருக்கும் பொழுது ஒருத்தி மட்டும் பெண்ணாக பாண்டிய தேசத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற அழகான திவ்யதேசத்தில் பெரியாழ்வாருக்கு குமாரதியாக பிறந்தாள். பூமி பிராட்டியின் அவதாரமாக திருவாடிப்பூர நன்னாளிலே ஆண்டாள் நமக்காக வந்து இந்த பூவுலகத்திலே பிறந்தாள். சிறு வயது தொடங்கியே பெரியாழ்வார் கண்ணனுடைய கதைகளையே சொல்லிச் சொல்லி வளர்த்தார். அதனால் ஆண்டாளுக்கும் தொடக்கத்திலிருந்தே கண்ணனிடத்தில் மிக ஆழமான பக்தி, காதல் இருந்தது. ஒரு துளசி செடி தான் பிறக்கும் பொழுதே நறுமணத்தை பரப்பிக் கொண்டுதான் பிறக்கும். அது துளசிக்கே இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு. மற்ற செடிகள் எல்லாம் செடி உண்டாகும் பொழுது மணத்தை கொடுக்காது. செடி வந்து இலைகள் வந்து புஷ்பம் வந்த பிறகுதான் மணத்தை கொடுக்கும். ஆனால் ஒரு இடத்தில் துளசி முளைத்ததென்றால் உடனடியாக அந்த நறுமணம் அதை காட்டி கொடுத்துவிடும். அதை போல் ஆண்டாளும் பிறந்து பல ஆண்டுகள் உலகத்திலே வாழ்ந்து நம்மை போல் பல துன்பங்களை அனுபவித்து அதற்கு பிறகு ஒரு நாள் பக்தியை பெற்றாள் என்பது கிடையாது. தான் பிறக்கும் போதே பக்தியோடு பிறந்தாள். சிறு வயதிலிருந்தே பெரியாழ்வாருடைய உபதேசங்களை கேட்டு அந்த பக்தியை வளர்த்து கொண்டாள். அதனால்தான் மற்ற ஆழ்வார்களை விட ஆண்டாளுக்கு ஏற்றம் உண்டு. அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று ஆண்டாளுடைய பெருமையை பெரியோர்கள் பாடுகிறார்கள். பிஞ்சாய் பழுத்தாள், சின்ன வயதிலேயே மிக ஆழமான பக்தியையும் இந்த உலக இன்பங்களில் வைராக்கியத்தையும் பகவானிடத்தில் நம்பிக்கையையும் பெற்றிருந்தாள். எந்த ஒரு காரியத்தையுமே சிறு வயதில் செய்தோம் என்றால் அதற்கான மதிப்பு அதிகம். 50 வயதுக்கு ஒருவர் கோபத்தை கட்டுப்படுத்துவது பெரிய விஷயம் கிடையாது. 30 வயதுக்கு கோபத்தை அடக்கினார் என்றால் அப்போதான் அவரை கொண்டாட போகிறோம். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று ராமனும் நடந்தார். ஆனால் 25 வயது தசரதன் காட்டுக்கு போ என்று சொல்லும் பொழுது ராமனும் காட்டுக்கு போனார். ஆனால் கண்ணனுடைய சரித்திரத்தை பார்த்தோம் என்றால் கண்ணன் ஒரு காராகிரகத்திலே, சிறைச்சாலையிலே அவதரிக்கிறார். அவதரிக்கும் போது அழகான வடிவம், 4 தோள்களோடு சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு பீதாம்பரத்தை தரித்து கொண்டு எப்படி மகாவிஷ்ணு வைகுண்டத்தில் இருப்பாரோ அதே போன்ற திருமேனியோடு தான் இங்கு தேவகிக்கும் வசுதேவருக்கும் காட்சி அளித்தார். அப்போது அவர்கள் அதை பார்த்து பயந்து போனார்கள். இந்த வடிவத்தை கம்சன் தெரிந்து கொண்டான் என்றால் கண்டிப்பாக உன்னை உயிரோடு விட்டு வைக்க மாட்டான், எங்களுக்கு பயமாக இருக்கிறது, இந்த வடிவத்தை குறைத்து கொண்டு சாதாரண உலக குழந்தையை போல் நீ காட்சி அளிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் பிரார்த்தித்தார்கள்.
உடனே பகவான் கேட்டு தன்னுடைய திவ்யமான வடிவத்தை சுருக்கி கொண்டு நம்மை போல ஒரு மனுஷ குழந்தையைப் போல காட்சி அளித்தாராம். அப்ப 25 வயதுக்கு தந்தை சொல்லை நடத்தினவர் ராமன். 25 நிமிடம் கூட ஆகாத போது தந்தையும் தாயையும் செய்த பிரார்த்தனையை நிறைவேற்றினவர் கண்ணன். அப்ப எந்த ஒரு விஷயத்துக்குமே சிறுவயதில் செய்தால் அதற்கு பெருமை உண்டு. பக்தர்கள் என்று சொன்னாலே உடனே யார் நினைவுக்கு வருகிறார்கள்? வயதாகி பக்தரானவர்களை மறந்து விடுகிறோம். பிரஹ்லாதன் 5 வயது குழந்தைக்கு எவ்வளவு பக்தி, துருவன் 6 வயசு குழந்தைக்கு எவ்வளவு பக்தி, இதோ ஆண்டாள் பிஞ்சாய் பழுத்தாள். சிறு வயதிலேயே கண்ணனிடத்தில் ஆழமான பக்தி இருந்தபடியாலே ஆண்டாள்தான் மற்ற எல்லா ஆழ்வார்களை காட்டிலும் உயர்ந்தவள் என்று சொல்லப்படுகிறாள். மேலும் மற்றொரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம் என்றால் கடைசியில் யாரை ஆசைப்படுகிறோம்? எந்த ஆழ்வாராக இருந்தாலும், ஏன் எந்த ஒரு ஜீவாத்மாவாக இருந்தாலும் இறுதியில் கண்ணனை அடைய வேண்டும் என்றுதான் ஆசைப்பட வேண்டும். கண்ணனோ புருஷோத்தமன், ஆண்மகனாக இருக்கிறார். அவரை காதலிப்பதற்கு இயற்கையாக யார் பெண்ணாக பிறந்திருக்கிறாளோ அவளுக்குத்தானே அன்பு பெருகும். மற்ற ஆழ்வார்களும் கண்ணனை காதலித்தார்கள், ஆண்டாளும் கண்ணனை காதலித்தார். ஆனா வேறுபாடு உண்டு. மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் தன்னுடைய இயற்கையான ஆண்மையை மறைத்து கொண்டு தன்னையே ஒரு பெண்ணாக நினைத்து கொள்ள வேண்டும். பல இடங்களில் கவிஞர்கள் பாடும் பொழுது ஆணே பெண்ணை போல பாசுரம் பாடுவாரே, ஆழ்வார்கள் பாசுரத்திலும் அதே போலத்தான் நம்மாழ்வாரும் தன்னை பெண்ணாக வைத்துக்கொண்டு கண்ணனை நாயகனாக காதலனாக வைத்துக்கொண்டு அவனை அடைவதற்கு என்ன செய்யலாம்? தூது விடலாமா, மடல் ஊறலாமா, ஊடலாமா, அவருக்கு ஏதாவது பிரார்த்தனை செய்யலாமா, என்னென்ன வழிகள் உண்டோ ஆழ்வார்கள் மேற்கொள்கிறார்கள். அப்ப ஒரு ஆணாக பிறந்த ஆழ்வார் பெண் பாவனையை ஏறிட்டு கொள்ள வேண்டும். இயற்கையாக பெண்மை வராது. ஆனா பெண்ணை போல தன்னை நினைத்து கொண்டு கண்ணனை காதலிக்க வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். இப்ப தண்ணீர் கீழே பூமியில இருக்கு. பூமியில் இருக்கிற தண்ணீரை வீட்டுக்கு மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய ஒரு தொட்டியில ஏற்றி நிரப்ப வேண்டும் என்றால் அதற்கு ஒரு விசை யந்திரம் வேண்டும். அதை பத்தனை போட்டா தானே உடனே கடகடகடன்னு தண்ணீர் மேலே ஏறுகிறது. ஏற்றி மேலே தொட்டியிலே ரப்பி விட்டோம் என்றால் எப்ப நமக்கு குழாயில் தண்ணீர் வேண்டுமோ அப்ப குழாயை திறந்தா போரும் தண்ணீர் தானா கீழே வந்துடுறது. அப்ப எந்த விசை எந்திரமும் தேவை கிடையாது. கீழிருக்கும் தண்ணீரை மேலே ஏற்றுவதற்குத்தான் சக்தி வேண்டுமே தவிர மேலே இருக்கும் தண்ணீர் தானாக கீழ் நோக்கி பிரவகிக்கப் போகிறது. அதை போல் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் ஆண் தன்மையை மறைத்து பெண்ணாக நினைத்து கொண்டு கண்ணனை காதலிக்க வேண்டும். ஆண்டாளுக்கு இயற்கையான பெண்மை இருக்கிறபடியாலே கண்ணனிடத்தில் சகஜமான பக்தி, இயற்கையான பக்தியோடு பிறந்திருந்தாள். அதனால்தான் அவள் பாடிய பாசுரங்களுக்கு ஒப்பான பாசுரங்களே கிடையாது. வேதமனைத்துக்கும் வித்தாகும் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். இவள் பாடின 30 பாசுரங்கள். மற்ற ஆழ்வார்களைப் போல் 1102, 1084 அத போல அதிகமான பாசுரங்களையும் பாடவில்லை. மிகச் சுருக்கமாக 10 பாசுரங்கள், 2 பாசுரங்களுக்குள்ள அத்தனை அர்த்தங்களையும் அடக்கி சொல்லுகிறேன் என்றும் நம்மை கஷ்டப்படுத்தவில்லை. ஒரு சுருக்கமான முறையில் 30 பாசுரங்களுக்குள்ளே நாம் என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ, ஒரு ஜீவாத்மா பகவானை உணர்ந்து தன்னுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து அவருக்கு கைங்கரியம் செய்வதில் ஆசை பெறுவதற்கு என்னென்ன சொல்ல வேண்டுமோ அது அனைத்தையும் இந்த 30 பாசுரங்களுக்குள்ளே ஆண்டாள் தெரிவித்திருக்கிறாள். அதனால தான் பாதகங்கள் தீர்க்கும். இந்த 30 பாசுரங்களையும் நாம் ஓதினோம் என்றால், அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டோம் என்றால், நாம என்ன தவறுகள் என்ன குற்றங்களை செய்திருந்தாலும் அந்த தோஷங்களை எல்லாம் இந்த பாசுரங்கள் போக்கி கொடுக்குமாம். நேற்றைக்கே பார்த்தோமோ இல்லையோ, தர்மத்தை நாம் விடாமல் செய்தோம் என்றால் அது பகவானுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அவர் ஆனந்தப்பட்டார் என்றால் நான் முன்னால் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து மறந்துவிட தொடங்கி விடுவார். அதை போல ஒரு தர்மம் தான் ஆண்டாளுடைய பாசுரங்களை செப்புவது என்பது. தினமும் வீட்டில் நித்தியானுசந்தானம் நித்தியானுசந்தானம்னு தெரிவிப்பார்கள். எந்த ஒரு காரியத்தையுமே நித்தியம்னு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனா அதனுடைய மதிப்பு பன்மடங்கு உயர்ந்து விடும். ஆராதனம், பகவானுக்கு ஆராதனம் செய்ய வேண்டும். ஒரே ஒரு நாள் செய்தால் அதுல ஒரு பெரிய பெருமையே கிடையாது. ஆனா நித்திய ஆராதனம்,
தினமும் விடாமல் என்ன அலுவலக வேலை இருக்குமோ, வெளியூருக்கு போகணுமோ, வெளிநாட்டுக்கு போகணுமோ, எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் கூட என்னுடைய பெருமாளுக்கு திருவாராதனம் இல்லாமல் போகாது, கண்டிப்பாக செய்வேன் என்கிற ஒரு உறுதி, ஒரு முயற்சி எடுத்தோம் என்றால் அதற்கு பெருமை அதிகம். ஒரே ஒரு நாள் எல்லாரும் உண்மை பேச வேண்டும், பொய் சொல்லக்கூடாது. அதுக்காக ஒரே ஒரு நாள் உண்மை பேசினால் ஏதான மதிப்பு கிடைக்குமான்னு? தினமும் உண்மை பேச வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் பொய் பேசாமல் இருக்க வேண்டும். அப்பதான் அதுக்கு மதிப்பு உண்டு. நான் புலன்களை அடக்கலாம்னு இருக்கேன், அதனால உபவாசம் இருக்க போகிறேன், பட்டினி கிடக்க போகிறேன். அப்படியா? எத்தனை நாளைக்கு? என்னைக்கு இருக்க போறேன்னால், இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன், அடுத்த 2 மணி நேரத்துக்கு உபவாசம் இருக்கலாம்னு இருக்கேன், அப்புறம் மறுபடியும் பசிக்க தொடங்கிவிடும், அப்ப ஏதான சாப்பிடலாம்னால், குறுகிய காலத்துக்கு எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு பெருமை கிடையாது. ஆனா ஒரு சின்ன செயலை கூட தொடர்ந்து பல நாட்களுக்கு, பல ஆண்டுகளுக்கு செய்தோம் என்றால் அதுதான் தவம், அதுதான் விரதம், அதுதான் தர்மம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நித்திய அனுஷ்டானம், தினமும் சில அடிப்படை தர்மங்களை, ஆச்சாரங்களை கடைபிடிக்க வேண்டும். நித்திய ஆராதனம், தினமும் பகவானுக்கு விடாமல் ஆராதனம் செய்ய வேண்டும், நித்திய பூஜையை நடத்த வேண்டும். அதே போல நித்திய அனுசந்தானம், விடாமல் சில பாசுரங்கள், சில ஸ்லோகங்களையாவது தினமும் ஓத வேண்டும். நமக்கு நாக்கு கொடுத்திருக்கார், கண்ணு கொடுத்திருக்கார், வாய் கொடுத்திருக்கார், இந்த பயன் பெற வேண்டுமோ இல்லையோ? எதோ 23 மணி நேரத்துக்கு வேற என்னென்னமோ காரியங்களை பேசுகிறோம். ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷமாவது இந்த உடலை பகவானுக்கு சமர்ப்பித்து பயன்படுத்த வேண்டும். அதுக்காக தான் நித்தியப்படி சில அடிப்படைகளை செய்ய வேண்டும்னு தெரிவிக்கிறார்கள். அந்த நித்திய அனுசந்தானம் என்று சொல்லும் பொழுது எந்த கோவிலுக்கு வேணாலும் போய் பாருங்கோ, நம்மாழ்வார் பாசுரத்தை பெருமாள் தினமும் கேட்கிறார்னு சொல்ல முடியாது, திருமங்கையாழ்வார் பாசுரத்தை தினமும் கேட்கிறார்னு சொல்ல முடியாது. ஆனா ஆண்டாளுடைய திருப்பாவையை மட்டும் எந்த கோவிலில் இருந்தாலும் பகவான் தினப்படி கேட்கிறார். வேற எதை கேட்கிறாரோ இல்லையோ, திருப்பாவை, சாற்றுமறை, சிற்றம் சிறுகாலை, வங்கக்கடல் கடைந்த 2 பாசுரமாவது சேவிக்காமல் எந்த கோவிலிலும் தீர்த்தம் வாங்கிக் கொள்ளவே முடியாது பகவானிடத்தில். அவ்வளவு நெருக்கமான பிரபந்தம். ஆண்டாள் பகவானுக்கென்றே பாடின பிரபந்தம். அதனால பகவானுக்கும் மிக நெருக்கமானது, பாதகங்கள் தீர்க்கும். அந்த திருப்பாவையை நாம் ஓதினோம் என்றால் நாம் செய்த தவறுகளையும் கண்ணன் மன்னித்து விடப் போகிறார். பரமன் அடி காட்டும் அந்த பகவானுடைய திருவடிகளை உண்மையாக காட்டிக் கொடுக்கும். என திருவடிகளை எப்படி உணர வேண்டுமோ அப்படி உணர வேண்டுமே. இந்த பகவான் என்னை ரட்சிப்பார் என்று தெரிந்து கொள்வது ஒரு விதம். இல்ல இந்த திருவடிகளைத்தான் நான் தலையால தாங்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வது ஒரு விதம். இந்த திருவடிகளுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வது ஒரு விதம். என்னவென்று தெரிந்து கொள்ளணும்? பரமனுடைய அடிகளை புரிந்து கொள்வதற்கு, உண்மையில் தெரிந்து கொள்வதற்கு இந்த பாசுரங்கள் வழிவகுக்கின்றன. கடைசியாக வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். வேதத்தில் இந்த ஜீவாத்மாவின் நன்மைக்காக என்னென்ன பண்புகள், என்னென்ன தர்மங்கள் சொல்லப்பட்டுள்ளனவோ அதில் மிக முக்கியமான கருத்துக்களை எல்லாம் கோர்த்து இந்த திருப்பாவையாக ஆண்டாள் வெளியிட்டிருக்கிறாள். மிக முக்கியமான கருத்து, பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அதுதான் வேதத்தினுடைய சாரம். இவ்வளவு சுத்தி வளைத்து வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால், ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு தொண்டன். தொண்டன்னு பெயர் மட்டும் வைத்துக் கொண்டால் போராது, தொண்டு செய்ய வேண்டும். அடியேன் அடியேன்னு வார்த்தை சொல்றோமோ இல்லையோ, ஒருத்தர் பெருமானை பார்த்த உடனே அடியேன்னு சொல்றோம், ஒரு பெரியவரை பார்த்தோம்னா அடியேன்னு சொல்லி விழுந்து சேவிக்கிறோம். அந்த எண்ணம் மனசுல இருக்க வேண்டும். அடியவன் என்கிற எண்ணம் இருந்து அடியேன் என்கிற வார்த்தை வர வேண்டும். கர்வம் மனசுல முழுக்க இருந்து வார்த்தை மட்டும் அடியவன் வந்து பிரயோஜனம் கிடையாது. அப்ப அடியேன் தொண்டன் என்று சொன்னால் அதற்கு தகுந்து தொண்டு செய்ய வேண்டும். இதுதான் ஆத்மாவுக்கு முக்கியமான தர்மம். அதோடு கூட சாதாரண உலக தர்மங்களையும் சிலவற்றை ஆண்டாள் உபதேசிக்கிறாள். அந்த தர்மங்கள் என்ன, எந்தெந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்லுகிறாள் என்பதைத்தான் சுருக்கமாக இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நேற்றைக்கு விசேஷித்து தானம் என்கிற ஒரே ஒரு செயலை எடுத்துக்கொண்டு அந்த தானத்தின் வகைகள் என்ன, அதை ஆண்டாள் எப்படி சொல்லி இருக்கிறாள், தானத்தை என்ன எண்ணத்தோடு செய்ய வேண்டும், தானத்தில் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று ஒருவாறு அதை பற்றி பார்த்தோம். இனி தானத்தை தவிர வேறு என்னென்ன தர்மங்கள் இன்றைக்கு நாம் கடைபிடிக்க முடியும்? தர்மம்னு சொன்னா உடனே பெரிய காரியங்களை எல்லாம் வேதம் சொல்லுகிறது. ஒரு யாகம் செய்ய வேண்டும், அது பெரிய தர்மம் தானே. தர்ம காரியம்னு சொன்னாலே உடனே தர்மம் என்பது 2 பொருள்களை உடையது. பொதுவாக தர்மம் தர்மம் என்று நாம புண்ணியம்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த புண்ணியத்துக்கும் தர்மம் என்று பெயர் உண்டு, பாபத்துக்கு அதர்மம் என்று பெயர் உண்டு. அதே போல
புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய செயல் இருக்கிறதே, அந்த செயலுக்கும் தர்மம் என்று பெயர் உண்டு. பாபத்தை கொடுக்கும் செயலுக்கும் அதர்மம்னு பெயர் உண்டு. தர்மம் என்கிற சொல்லுக்கு ரெண்டு பொருட்கள். நாம் செய்யும் செயல், அதிலிருந்து உண்டாகக்கூடிய புண்ணியம். அதர்மம் என்கிற சொல்லுக்கும் ரெண்டு பொருள்கள் உண்டு. நாம் செய்யும் தவறான செயல், அதிலிருந்து உண்டாகக்கூடிய பாபம். இந்த ரெண்டு ரெண்டு இடங்களுமே. ஏன்னா ஒருத்தரை பார்த்த உடனே இவர் ரொம்ப தார்மிகர் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, நிறைய தர்ம காரியங்களை செய்கிறார், தார்மிகர்னு ஒருத்தரை பத்தி சொல்லுகிறோம். அது எப்படி? அவர் எத்தனை புண்ணியங்கள் பண்ணிருக்காரு அவரை பார்த்த உடனே தலையில எழுதி ஒட்டி இருக்குமான்னு. அப்படியெல்லாம் புண்ணியம் எத்தனை, நம்முடைய புண்ணிய பாபமே நமக்கு தெரியாது. மற்றொருத்தர் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறார், எவ்வளவு பாபம் செய்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடையாது. பிறகு எப்படி சொல்லுகிறோம் என்றால், நான் கண்ணால பார்க்கும்போது ஒரு 10 மரங்களை நட்டார், நாம் பார்க்கும்போது ஒரு குளம் வெட்டினார், நாம் பார்க்கும்போது அன்னதானம் வஸ்திரதானம் எல்லாம் பண்ணார். அவர் செய்யும் செயல்கள் தர்ம செயல்கள், அதை நான் பார்த்தபடியால தார்மிகர்னு சொல்லுகிறேன். எத்தனை புண்ணியம் இருக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப தர்மம் அதர்மம் என்பவை நாம் செய்யக்கூடிய செயல்களையும் குறிக்கும். அதே போல அதிலிருந்து பிறக்கக்கூடிய பாபம் புண்ணியம், அதிருஷ்டம்னு சொல்றோம் இல்லையோ. பொதுவா அதிருஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாதது, புலன்களுக்கு அப்பாற்பட்டது. பாவம் புண்ணியம், இந்த இரண்டையும் தர்மாதர்மங்கள் என்று சொல்லுவதுண்டு. அந்த தர்மத்தை, பாபத்தையோ புண்ணியத்தையோ அடைய வேண்டும் என்றால் அதுக்கு நாம் என்ன தர்ம செயல்களை செய்ய வேண்டும் என்பதைத்தான் வேதம் முக்கியமாக சொல்லுகிறது. வேதம் தான் அடிப்படையே. வேதோகிலோ தர்ம மூலம் என்று மனு தெரிவிக்கிறார். அடிப்படை தர்மத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த நூலை படிக்கலாம்? பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா கணிதத்துக்கு ஒரு பாட புஸ்தகம் கொடுக்குறா, புவியியலுக்கு ஒரு பாட புஸ்தகம் கொடுக்குறா, ரசாயனம் அதை பத்தி படிக்கிறதுக்கு ஒரு பாட புத்தகம் கொடுக்குறா. இதை போல தர்மத்தை தெரிந்து கொள்வதற்கு எது அடிப்படை என்று பார்த்தால் வேதங்கள் தான் அடிப்படை. வேதத்தில் என்னென்ன செயல்களை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அவற்றைத்தான் தர்மம்னு சொல்றோம். வேதம் எந்தெந்த செயல்களை எல்லாம் தவிர்த்து விடு என்று சொல்லுகிறதோ அவற்றைத்தான் அதர்மம் என்று நாம் அழைக்கிறோம். அப்ப தர்மாதர்மங்கள் எதுன்னு அறிவதற்கு அடிப்படையே வேதங்கள் தான். அந்த வேதம் அனைத்துக்கும் வித்தாக, வேதத்தினுடைய சாரமாகத்தான் இந்த பிரபந்தத்தை ஆண்டாள் அருளி செய்திருக்கிறாள். அப்ப வேதத்துல என்ன முக்கியமான தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்குமோ அது அனைத்தையும் ஆண்டாளும் இந்த பிரபந்தத்திலே காட்டி இருக்க வேண்டும். ஆண்டாளுடைய குறிக்கோள், திரும்பவும் சொல்றேன், அடிப்படை தர்மங்களை சொல்லுவதற்கு ஆண்டாள் வரவில்லை. பக்தி, ஞானம், வைராக்கியம், கைங்கரியம் இதை பற்றி சொல்லுவதுதான் ஆண்டாளுடைய குறிக்கோள். ஆனா இதை சொல்லும் பொழுது அடிப்படை தர்மங்களை விட்டு விட்டு மேல்நிலையை நாம் பற்றவே முடியாது. நான் கீழே தளமே போடல, முதல் மாடியே கட்டல, நான் இப்பதான் 4வது மாடியில உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா முடியாதோ இல்லையோ. கீழ்தளம் முதல் மாடி, 2வது மாடி போட்டாதான் 3வது மாடிக்கு ஏற முடியும். முதல் மாடியை இடிச்சுட்டேன், நான் 3வது மாடியில் அமர்ந்திருக்கிறேன்னு சொன்னா விழப்போகிறார்னு அர்த்தம். இன்னும் அவருக்கே அது தெரியவில்லை. அதை போல உயர்ந்த காரியங்கள், பக்தி ஞானம் என்பது மேல்நிலை. அதற்கு அடிப்படை நிலையாகத்தான் நாம் செய்யக்கூடிய ஆச்சாரங்கள் தர்மங்கள் இருக்கின்றன. அதனால அதையும் சேர்த்து ஆண்டாள் தன்னுடைய திவ்ய பிரபந்தத்திலே தெரிவிக்கிறாள். அது எந்தெந்த பாசுரத்தில், சில இடத்துல நேரடியாக சொல்லப்பட்டிருக்கலாம், சில இடத்துல மறைத்து சொல்லப்பட்டிருக்கலாம். அதை எடுத்து நம்முடைய பெரியோர்கள் காட்டுகிறார்கள். அதுக்குத்தான் பெரியோர்களுடைய வழிகாட்டுதல் தேவை. நாம திருப்பாவை எடுத்து படித்தோம் என்றால் இந்த இடத்தில் இவ்வளவு ஆழமான பொருள் இருக்கிறது என்று தெரியாமல் போய்வதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆனா பெரியோர்கள் அதை சிந்தித்து அதையே யோசிப்பார்களோ இல்லையோ. நமக்கு 1000 வேலைக்கு நடுவுல ஒரு திருப்பாவையை படிக்கணும், அவர்களுக்கு ஒரே வேலை திருப்பாவையை படிப்பது மட்டும்தான். எப்போதும் அந்த சிந்தனையிலேயே இருப்பார்கள். ஆண்டாளுடைய அருள் முழுவதுமாக இருக்கும். அப்ப அவர்களுக்கு அந்த அர்த்தங்கள் தோன்றுகின்றன. அதை தன்னுடைய நூல்களிலே எழுதி வைத்தார்கள். அதை கொண்டு பார்த்தோம் என்றால் பல இடங்களில் ஆண்டாள் பலவிதமான தர்மங்களை சொல்லுகிறாள். தர்மம் என்று சொன்னாலே நமக்கு அனைவரும் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு அழகான முறை. இந்த உலகம் இயங்க வேண்டும், சமுதாயம் என்று ஒன்று இயங்க வேண்டும். சமுதாயம்னு சொன்னா நம்முடைய பார்வை கொஞ்சம் குறுகியதாக இருக்கிறது. சமுதாயம்னு சொன்னாலே மனிதர்களை மட்டும்தான் முதல்ல நாம எடுத்துக்கிறோம். இந்த உலகத்தில் யாரெல்லாம் மனிதர்கள் வாழுகிறார்களோ அவர்களை மட்டும்தான் சமுதாயம் சமுதாயம்னு சொல்றோம். வேதம் அதையே ஒத்துக்கொள்ளாது. ஆழ்வார்கள் ஆன்மீகத்துக்கு வந்தாலே மனுஷன் என்பவன் தனித்து இந்த உலகத்தில் இருக்கவே இல்லை. மனுஷனுக்கு மேல தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள்னு பல வகையான மக்கள் இருக்கிறார்கள். மனுஷனுக்கு கீழே விலங்குகள், தாவரங்கள், மரம், செடி கொடிகள் இவையெல்லாம் இருக்கின்றன. இது அனைத்தும் சேர்ந்து நன்றாக வாழ வேண்டுமோ இல்லையோ.
பகவானுக்கு எண்ணம் மனுஷன் மட்டும் வாழ வேண்டும் என்பதல்ல. நமக்கு ஒன்றும் கொம்பெல்லாம் வைத்து நாம் இங்கு பிறக்கவே இல்லை. இந்த உலகத்தில் மற்ற பிராணிகளோடு சேர்ந்து நாமும் பிறந்திருக்கிறோம். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு உயர்வு என்ன? மற்ற பிராணிகளால பகுத்து அறிந்து எது நல்லது தீயதுன்னு ஆராய்ந்து செயல்பட முடியாது. மனுஷனுக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கிறார். மனுஷனுக்கு மேல ஜென்மங்கள், தேவர்கள், கந்தர்வர்கள், அவர்களுக்கும் அந்த சக்தி இருக்கிறது. அப்ப அந்த ஞானத்தை பயன்படுத்தி எதை செய்யலாம் செய்யக்கூடாது என்று தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கான சக்தி நமக்கு இருக்கிறது. அதனால்தான் ஒரு வயசு வரைக்கும், 7 வயசு 10 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை ஏதாவது தவறுகள் செய்தாலும் அதற்கு பாபம் ஏற்படாதுன்னு தெரிவிக்கிறார்கள்.